ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்னைக்கு நேட்டிவ் வந்துருந்தோம். அதாவது என்ன இஷ்யூ அப்படின்னா, புறம் பேசாதீங்கடா. ஏன்டா பிறந்துட்டுறீங்க? புறணி தட்டிக்கிட்டே இருக்கீங்களே, ஏன்டா? நாங்க ஏன்டா பேசுறீங்க? ஒரு நல்ல ஆம்பளை பொம்பளை தானே நீங்க. எங்க முன்னாடி வந்து பேச உங்களுக்கு என்னடா தைரியம் இல்ல? எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்க வீட்டுக்கு எதுக்காக வந்தோமா? சாப்பாடு கொடுங்க. ஐயோ, சித்தி சித்தப்பா மாமா எதுக்காக வந்தோமா? உங்ககிட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எதுவுமே. தேவையே இல்லை. எதுக்காக உங்களுக்காக இந்த பேச்சு? அதாவது இந்த மாதிரி அவங்க பையன் இந்த மாதிரி வந்திருக்கான், அது வந்திருக்கோம், இப்படி பண்ணியிருக்கான், எதுக்கு தேவையில்லாம? ஊர்ல வந்து பல வருஷம் ஆகுது, ஆனா இப்ப வந்தாலும் புதுசா என்னவோ பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அது எதுக்கு? ஏதோ நம்ம சர்க்கஸ் காட்சி நடத்துவோம்ல, அதனால அப்படி பாப்பாங்களா? உங்க வீட்டு கோமணத்தை பிடிச்சு கட்டி போடுங்க, அதுவே காத்துல பறக்குது. ஏம்லாம் அடுத்த வீட்டு கதைக்கு நுழையுதீங்க. உங்க வீட்டுல இல்ல நிறைய பிரச்சனை ஒருத்தவங்க வீட்லயும் இருக்கு. அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய பேசலாம். வீடியோ வந்து 1000 இருக்கு. அது ஏன் அடுத்தவங்களை பத்தி புறணி கட்டணும்? ஐயோ, இந்த பையன் வந்து இந்த மாதிரி மாறிட்டானா, இந்த இவங்க பையன் இந்த மாதிரி மாறிட்டாங்க. எதுக்குடா உங்களுக்கு இந்த எச்ச பழக்கம்? நேர்ல வந்து எவனாலும் பேச வேண்டியதானடா. செருப்ப கலட்டி அடிப்பேன் மோரைக்கு நேரே. நீங்க வந்து எங்களை பேசணும்னு அவசியம் கிடையாது. எங்களை பெத்தவங்க எங்க அம்மா அப்பா எங்களை பேசட்டும். எதனால எங்க அம்மா அப்பா வந்து நீ வீட்டுக்கு வராத வைக்காத அப்படின்னு எங்க அம்மா அப்பா பேசட்டும். இத்தனை வருஷமா நீங்க வளர்த்த பையன் பொண்ணே வேற ஒரு பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணி கூட்டு போறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நாங்க இப்படி மாறுறது உங்களுக்கு கேவலமா இருக்குதோ? உங்க வீட்லயே 1000 பேர் 1000 விதமா இருக்காங்க. எங்களை ஏன்டா நீங்க பேசுனீங்க? வெக்கமா இல்லையா? உங்க வீட்டுல இருக்க கண்ணாடிய பாத்துட்டு உங்க மூஞ்ச பாத்துட்டு பேசுங்கடா. வாய மூடுடா லோ கிளாஸ் ஃபெல்லோ.